friends, welcome back to Anithajagan's Kitchen. இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் போட்டு ஒரு ரெட் தாய் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெட் தாய் கறி செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு ரெட் கறி பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸோட அந்த ஸ்டெம்மை மட்டும் நான் எடுத்திருக்கேன். லீவ்ஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேண்டாம், இல்லைன்னா கறி வந்து அப்படியே பச்சை கலர் ஆகிடும். அதுக்கப்புறமா லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 2 ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அவுட்டர் வந்து திக்காக இருக்கும் அந்த லேயர்ஸ் வந்து. ஸோ அந்த அவுட்டர் லேயர்ஸை 2 லேயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் ரெட் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. அது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 வெங்காயம், மீடியம் சைஸ்ட் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கஃபீர் லைம்னு சொல்லுவாங்க. இது வந்து லைம் ட்ரீயோட லீவ்ஸ் தாங்க. அது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைம் இருக்குது இல்லையா, அந்த லைமை வந்து இந்த மாதிரி கிரேட்டரில் நீங்கள் வந்து மேலே அவுட்டர் லேயரை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த லெமன் ஜெஸ்ட்டு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த நீங்கள் லைம் எடுக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னாக்கா அன்வேக்ஸ்டு லெமன் மாதிரி எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. லைம் இல்லைனா கூட நீங்கள் லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த கஃபீர் லைம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த லைம் ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கறி பேஸ்ட்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா காஞ்ச மிளகாவை நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா நீங்கள் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரை ரெட் சில்லிஸை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10 போல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ ட்ரை ரெட் சில்லிஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன் போல் கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு நைஸ் ஸ்மூத் பேஸ்ட் போல் நான் அரைச்சிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதும் ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே வரேன். ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் 5 மினிட்ஸ் நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம நைஸாக அரைச்சி வச்ச அந்த கறி பேஸ்ட்டையும் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே வாங்க. இந்த கறி பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், பிரெஸ்ட் பீஸ் சிக்கன் தான். ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கிட்டே வாங்க. இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வந்து சாட்டே பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே செலரி, மஷ்ரூம்ஸ், கேரட், அப்புறம் மேன்ஜ்டூட் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல்சஸ் இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை, காராமணி, ஏதாவது நீங்கள் பல்சஸ் கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தாய்கறி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் நான் சாட்டே பண்ணிக்கிறேன். ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி பேஸ்ட் அரைச்சா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை நான் கலக்கி இதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் லிட்டு போட்டு நல்லா கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் கழித்த பிறகு உங்ககிட்ட என்ன கலர் கேப்சிகம் இருக்கோ, பெல் பெப்பர்ஸ், அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஆரஞ்சும் ரெட்டும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுங்க.
பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் திக்கான தேங்காய் பால் 1 கப்பு போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து இங்கே டிண்டு கோகோனட் மில்க் தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவை அரைச்சி முதல் தேங்காய் பால் 2வது தேங்காய் பால் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த தாய்கறி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்ட பிறகு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு காரமும் சால்ட்டும் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இங்கே கிடைக்கிற அந்த ரெட் சில்லிஸ் வந்து கொஞ்சம் காரமே இருக்காது. அதனால தான் நான் இங்கே ரெட் சில்லி பவுடர் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ண விடுங்க. இந்த ரெட் தாய் கறிக்கு நீங்கள் வந்து சிக்கன் மட்டும் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்ட பிறகு நான் வந்து பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் அது கிடைக்கல அப்படின்னாக்கா முளைக்கட்டினா பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் தான். சேர்த்துட்ட பிறகு கொரியாண்டர் லீவ்ஸ் நீங்கள் தூவிக்கலாம். இப்போ இந்த பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 1 to 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். இதை வந்து இந்த ரெட் தாய் கறியை நீங்கள் வந்து அப்படியே சூப்பியாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா ரைஸ் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you next video. Bye.